பிங்க் கலர் ட்ரெஸ் யார் எடுத்துட்டு வந்தது? நான் தான். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. பிங்க்ன்றது ஒரு அழகான கலர். பசங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோ, செம்ம ஃபேஷன் தான். சும்மா ரேப் வாக்ல பின்னி பேடல் எடுக்கலாம். ஏன்டா கத்துற? என் காலை நீ மிதிச்சிட்ட. காலை தான மிதிச்ச. வேற என்ன? ஏய் என்னடா பேசுறீங்க? அப்படி தான பண்றானுங்க. அவங்கள அடிக்க வைடா. Dress நல்லா தான் இருக்கானா? உன்னோட என்ட்ரி எனக்கு பிடிக்கல. பொறாமையில பேசுறான். இல்லடா உண்மையை தான் சொல்றேன். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால உனக்கு பொறாமை வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக், இன்னைக்கு நம்ம ஃபேஷன் ஷோ மாதிரி ஒன்று பண்ண போறோம்னு சொன்னாங்க. என்ன செய்ய போறோம் நம்ம தெளிவா சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மாற்றி விடணும். அதுக்கப்புறம் வேற ஆள்கிட்ட கொடுக்கணும். அதை நம்ம ஸ்டைல் வேற ஒருத்தவங்களுக்கு இருப்போமா, அதே மாதிரி வேற ஒருத்தவங்க ஸ்டைல் நம்ம கிட்ட வரும். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறது. அப்படின்னா நான் வேணும்னே கேவலமான ட்ரெஸ் எடுப்பேன். இப்படி தீஞ்சு போயிருக்காத. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் தெரிஞ்சு போயிடுச்சு. களத்துல இறங்கலாமா? சரி வாங்க போ. லெட்ஸ் கோ. முதல்ல நான் இன்னைக்கு ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறேன். என்ன மாதிரி ஐடியாவில் எடுக்கலாம் ட்ரெஸ்ஸு? இங்கே இருக்கிறது பூராமே என்னோட ட்ரெஸ் தான். இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் சூஸ் பண்ணுற ஸ்டைலு என்னோடய ஸ்டைலாக இருக்கும். மற்றவங்க போட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட என்னோட கலை தெரியும். இந்த டை ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்ட டை கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு. நான் டை போடுற ஆள். எனக்கு இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இதுக்கு மேட்சியாக எல்லாத்தையும் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேறு என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா தொப்பியும் வச்சுருக்கேன். என்னோட வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி கேஸ் தான். ஏன்னா நான் ரொம்ப பிரிட்டிஷ் ஸ்டைலில் அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன். இப்போ நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோட் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கழுத்தில் இருக்க இந்த ரெட் கலர் கயிறு இந்த சட்டைக்கு செட் ஆகல. இருங்க வரேன். நான் என்ன தேர்ந்தெடுக்கிறதுனே எனக்கு தெரியல. யோசிக்கலாம் இருங்க. என்னோடய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரைட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப போய்ட்ரியாக இருக்கிறது. நான் வேறு லெவல் தான். நான் அடிக்கடி போடுற சட்டை. என்ன அடிக்கடி போடுற சட்டையா? அப்போ நானும் அதே மாதிரி எடுக்கட்டுமா? நீ என்ன எடுத்துருக்க காமி? இதோ என்கிட்ட மோஸ்ட்லி இந்த மாதிரி பஃபர் ஜாக்கெட் தான் இருக்குது. இதில் நான் தான் சூஸ் பண்ணுறது. நான் எப்பவும் போடுற இந்த ஃபார்மல் சட்டை ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டைல்லாம். நான் க்யூட்டான கான்செப்ட் அந்த வாட்டி வர போகிறேன்டா. அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு வர மாதிரி. உனக்கு அது கூட செட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்து நீ பாபா ஷூட் மாதிரிலாம் ட்ரெஸ் எடுப்பேன். இந்த ஃபார்மர்லாம் போடுற மாதிரி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. உங்ககிட்ட ஆச்சு ட்ரெஸ் இன்ஸ்டன்ட்டாக கொஞ்சம் கொடுக்குறியா? கடன் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? என்கிட்ட கொடுக்க வேண்டியது கொஞ்சமாச்சும் கடன் கூட எனக்கு. 10 கிலோ போகுது. என்னோட ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டிஷர்ட் புதுசு நான் தரமாட்டேன். ஏன்னா நல்லா இருக்குடா, என்கிட்ட குறா. சரி போய் தோலை எதனா வேணா எடுத்துக்க. நான் என்ன சொல்கிறது அதுக்கு மேலே? இந்த பவுச் ஹைலைட்டும். இந்த சட்டை கூட இந்த சோப்பு கலர் ட்ராக் பேண்ட் மேட்ச் ஆகுதா? கேட்டால் தான் ஃபேஷன்னு சொல்லணும். ஃபார்மல் சட்டையோட ட்ராக் பேண்ட்டு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக பெல்ட் தேவைப்படும். அதனால் அந்த பெல்ட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் போட்டிருக்க ஸ்டைல் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். லண்டனில் இருக்க மக்கள்லாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஓகே, லேட்டாக போய் நம்மளே ஃபஸ்ட்டு வந்துட்டோம். என்ன சூஸ் பண்ணுறது எனக்கு நிறைய தெரியவே இல்லை. இடையில வேறு செட்டு மாற்றினேன். இப்போ திரும்பவும் இதே மாற்றுறேன். என்ன போடலாம்? நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண எல்லோ கலர் டையா இல்லை இந்த பிளாக் கலர் டையா? இதுக்கு இது மேட்ச் ஆகுது. எனக்கு திடீர்னு வேறு ஸ்டைல் பண்ணலான்னு தோணுது. இந்த ஸ்டைல் உலகத்தில் ஏன்னா பார்த்துக்கவே கூடாது. பார்த்துட்டோன்னே செத்துடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலு. நான் சிம்பிளாக தான் எடுக்கிறேன். ஆனால் எடுத்து இதை யார் போடுறாங்களோ டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஜேகே மாதிரியே இருக்கே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த பாபா ஷூட் தான் ஆசைப்பட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது யார்கிட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல மேட்ச் ஆகுது. யார்கிட்ட போதாப்பா? நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மிலிட்ரி சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கான். இருக்கு, நான் ஒரு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் முன்னாடியே செய்கிறது இல்லையா? எங்கள் வீச்சுமில்ல இன்னும் வரவே இல்லை. இந்த சட்டை எடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அது நல்லா இருக்குது ஸ்டைலாக. கையில் வேறு கோடு வருதா, அதனால் எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எடுக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி இது எடுக்கலாம். டைம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் ஸ்டைல் இன்னும் முடிக்கல. எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இந்த கோட்டு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு எந்த கோட்டும் பிடிச்சிருக்கு, அந்த இன்னொரு கோட்டும் பிடிச்சிருக்கு. ஒரு கோட்டுக்கு மேலே இன்னொரு கோட்டு போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் ஃபேஷனாக மாற்றிடலாம். நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இது யாருக்குன்னு நம்ம சொல்லணும்.
இருங்க இந்த மாதிரி மட்டமான ட்ரெஸ்ல மட்டும் என்ன கொடுத்துறாதீங்க. நல்ல அழகான ட்ரெஸ் எனக்கு கொடுங்க தயவு செஞ்சு. அது யாரோட ட்ரெஸ் அவங்க தான் முடிவு பண்ணணும். அத என்னோட ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அதை விட அழகா இருப்பாங்க. அதனால என் ட்ரெஸ் சூஸ் பண்றவங்கலாம் ரொம்ப லக்கி தான். அதனால என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க ஃபேஷன் வாக் போங்க, நல்லா இருக்கும். நீ பாபா சூட் எடுக்கிறத தானே பேசிட்டு இருந்த? இல்ல நான் மாத்திட்டேன். ஓ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் யார் எடுத்துட்டு வந்தது? நான் தான். ரொம்ப நல்லா இருக்கு. பிங்க்ன்றது ஒரு அழகான கலர். பசங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோ செம்ம ஃபேஷன் தான். சும்மா ரேப் வாக்ல பின்னி பேடல் எடுக்கலாம். சரி வாங்க எல்லாரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். ஏய் எவனோ ஒருத்தன் ஏன் பேண்ட்டுக்குள்ள கலர் விடுறான்? நான் இல்ல. ஏய் அமைதியா இருங்க. லைட் இல்லாம ஒண்ணுமே கண்ணு தெரியலப்பா. ஏன்டா கத்துற? என் காலை நீ மிதிச்சிட்ட. காலை தான மிதிச்ச. வேற என்ன? ஏய் என்னடா பேசுறீங்க? அப்படி தான பண்றானுங்க. அவங்கள அடிக்க வைடா. கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டீங்க. சட்டை போட்டுன்னு லைட்டா போடுங்கப்பா. ஆமா ஓரளவு தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு என் காலை மிதிக்கிறாங்க. டேய் சுகர் ஒருத்தர் இருக்கானே இருக்கானா இல்லையாடா? உயிர் இருக்கா இல்லையா? டா இங்க தான் இருக்கேன். இத வந்துகிட்டு இருக்கேன். சரி இப்போ நம்ம ட்ரெஸ் ரிவீல் பண்றதுக்கான நேரம். கண்டிப்பா ஆடியன்ஸ்ல ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. நம்ம உடனே ட்ரெஸ் சாப்பிட்டுருக்க. இப்போ உள்ள என்ன போட்டுருக்க? உள்ள அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம வாங்க டக்குன்னு ஆரம்பிக்கலாம் ஷோவை. டயர்டா இருக்கு எனக்கு. சீக்கிரம் வந்து 5 நிமிஷம் கூட நிக்க முடியல. இவனா எதுக்கு ஃபேஷன் ஷோக்கு வரான்? சரி சண்டை போடாதீங்கப்பா. டக்குன்னு நம்ம ஃபேஷன் ஷோவை ஆரம்பிச்சிடலாம். நான் போட்டுருக்க ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பிக்கலாம் சொல்றீங்க, நான் ஆரம்பிக்க மாட்டீங்களே. இதோ போயிடலாம் வாங்க. இதுக்கு மேலே நிக்கணும். போயிடலாமா? முதல்ல நான் என்னோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். 3 2 1 பாருங்க. இதை பார்த்தா கண்டிப்பா ஆர்மிஸ் மயங்க போறாங்க. காட்டு சீக்கிரம் ஓபன் பண்ணு ஜிமின். ஃபா ஓஹோ வாவ் வேற நல்லா இருக்கு. Dress நல்லா தான் இருக்கடா. உன்னோட என்ட்ரி எனக்கு பிடிக்கல. பொறாமையில பேசுறான். இல்லடா உண்மையை தான் சொல்றேன். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால உனக்கு பொறாமை வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இதுல பொறாமை படுறதுக்கு என்ன இருக்கு? பொறாமை படுறதுக்கு என்னோட அழகு இருக்குடா. நல்லா வீடியோ பிடிங்க. என்ன தயவு செஞ்சு நீ போயிடு. அடுத்த ஆளை கூப்பிடு. அடுத்த நம்ம ஜேகே. ஓ என்னடா இது? அப்படி பார்க்காதீங்க. செய்யா இருக்கு. செய்யா இருக்கு. எதுக்குடா மேடல வந்து ஏறணும்? அதான் இறங்கடா கீழே. என்னப்பா இது? ஏன்டா கூச்சப்படுற? இது எனக்கான பாருங்க. நல்லா இருக்க மாட்டான். என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும். அவன் என்ன காமிக்க போற? இவன் போட்டுருக்கிறது என்னோட ட்ரெஸ். போதும். நீ எவ்வளோ நேரம் ஷோ ஆஃப் பண்ணுவேன்? மற்ற பண்ண வேணாமா? இறங்கி வா. என்ன இப்படி சொல்லிட்டேன்? சரி வரேன். ஐயா எப்படி என் ட்ரெஸ் பிடிச்சிக்கா? மிலிட்டரியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இது மாதிரி சட்டையை வெளியே போட்டு போனால் கண்டிப்பாக நமக்கு சல்யூட் அடிப்பாங்க. அதனால ஏன்னா இந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. என்னோட ட்ரெஸ் நம்ம காமிச்சே ஆகணும். பாருங்க இது ஏன் ஸ்டைல் மாதிரியே இருக்கு பார்க்க. ஆனால் இது வீ பண்ணதா? வீ சூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படி ஏன் ஸ்டைல் மாதிரியே இருக்கு. அது மாதிரி ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு. ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு போ நல்லா இருக்கும். டான்ஸா? இல்ல சும்மா என்னால இந்த ட்ரெஸ்ஸுக்கு தனி ஆரா இருக்கு. எடுத்து ஆரா ட்ரெஸ் மெட்டீரியல் நல்லா இல்ல. என்ன சாக்கு மாதிரி இருக்கு ட்ரெஸ் பார்க்கிறதுக்கு. கோட்டலாம் ஓர கலாய்க்கிறேன். ஓன் ட்ரெஸ் வரப்ப பாருங்க எப்படி கலாய்க்கிறேன்னு. இந்த கோட்டை பரட்டி போடணும் போல. உள்ள டிசைன் இருக்கு. என்னது அப்படியா? பாருங்க அது கூட தெரியாம கோட்டை போட்டுட்டானுங்க. இவங்கெல்லாம் ஃபேஷனிஸ்டாவா? இது ஏன் ட்ரெஸ்? இதை நான் ஆரம் பண்ணி கொடுத்ததா? 2 பேரும் மாத்திக்கிட்டீங்க போல. எப்படி 2 பேரும் போட்டிருக்கான்? அடுத்தது போட்டிருக்கானா? என்னது இது? தாத்தா சட்டை மாதிரி இருக்கு. நான் கூட எங்க ட்ரெஸ் போட்டிருக்கேன். உனக்குலாம் என்ன கேடு? உனக்குலாம் ஃபேஷனை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஃபேஷன் வர பைத்தியம் மஸ்தறாங்க. கண்டிப்பா நம்ம ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு. எவ்வளவோ. இப்ப அடுத்து பாருங்க ஜிம் போறவனுக்கு எல்லாரும் சீர் பண்ணுங்க. வரலவளே இப்படி இருக்கு. ஹைலைட்டா இந்த போஸ்ட் தான். உங்கள தானே இது? ஆமா இது என்னோட ஸ்டைல் தான். ஜீவாவோட ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் ஒரு சட்டை கடன் கேட்டா அவன் கொடுக்கல. உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? இது என்ன ட்ரெஸ்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நார்மலான ட்ரெஸ் வச்சிட்டா ரேம்ப் வாக் பண்ண முடியாது. நீ போதும் கீழ இருங்க. வேற அடுத்த ஆளு. இது என்னோட ஸ்டைல். என்னடா இது? இன்னும் 2 கை இல்லாம போயிடுச்சு. இதான்டா ஃபேஷனுக்கு எடுத்துக்காட்டு. இந்த ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸுமே அல்டிமேட்டா. என்னன்னு யோசிச்சானே தெரியல. அங்க பாருங்க பேண்ட்டுக்கு மேல பிங்க் கலர் சாக்ஸ். இதுதான் ஹைலைட்டா இருக்கு. பேண்ட்டுக்கு மேல ட்ரவுசர் வேற ஒன்று போட்டிருக்கான் பாருங்க. அது பேண்ட் இல்ல பெர்முடாஸ் நினைக்கிறேன். முக்கா பேண்ட் தான் போட்டிருக்கான். ரேம்ப் வாக் போலாமா? ஜிமின் வேற நல்லா இருக்கும் ட்ரெஸ். ஓய் சரி என்னடா அங்க போய் என்ன பாத்ரூம் போயிட்டு இருக்கான்? டேய் இது போஸ்டா. ஓ என்னடா இவ்வளோ நேரம் இவனே எடுத்துக்கிறான். டக்குன்னு வர சொல்லுங்கடா அவனை. அடுத்த ஆள் வாங்க. நான் வந்துட்டேன். நடைய பத்தி அவனுக்கு வேற நல்லா இருக்குடா என் ட்ரெஸ் உனக்கு. போதும் போதும் இறங்கி இறங்கி ஓர சீரா போடுறேன். ஜீவனோட ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. என்ன என்ன சீன் போடுறான்? அடுத்து இவனுக்கு பாட்டையை மாத்துக்கடா. அதான் மிலிட்டரி பாட்டு போடுங்கடா. ஆனா நல்லா தான் இருக்கே பாக்குறதுக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன ஒரு வாக்குல வந்துரு. டக்குனு போ. ஓ அப்படியா? அங்க பாரு. போட்டு தாக்கே. எனக்கு திடீர்னு ஒன்று தோணுது.
எப்படி இருக்கு டான்ஸ் வரலவளா? நான் நடந்து வந்தாலே தனி ஆறா இருக்கு. ஏய் யாரா அவன் சொன்ன டைலாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான்? ஏய் அவன் முடிக்கிறதுக்குள்ள நீ எதுடா போன? எல்லாம் போ. இவன் என்ன பாஸ் கொடுக்க போறானோ? நீ வேணா பாரு இவன் சும்மா போய் நின்னுட்டு வருவான். நான் என்ன பாஸ் கொடுத்தேன்? நீ என்ன பாஸ் கொடுக்க போற? அங்க பாருங்க வீ நிறைய பாருங்க. பின்னாடி ஏதோ உழுக்குத்து இருக்கு. ஐயோ என்னடா பண்றான்? ஐயோ கருவாவே நொந்து மைக்கேல் ஜாக்சன். அவனுக்கு இந்த தொப்பியை கொடுத்துட கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் அவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அசைய காத்துல தூது விட்டு எப்படி அசன்சாவே வேற இடமா மாத்திட்டு வந்துட்டான். நான் டேஞ்சரஸ். ஐயோ 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 என்னடா போய் வித்த காமிச்சிட்டு இருக்கான்? ஹலோ நான் கிளம்பிட்டேன். எல்லாரும் வெயிட்டிங். ஜினோட ட்ரெஸ் பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. ஜோபோட காஸ்டியூம் ஸ்டைல் நான் பண்ணது சூப்பர் சூப்பர். அப்படி ஐயோ ஆளே மயக்கிறானே. பொண்ணுங்களாம் மயக்க போட்டு விழுந்துட்டு இருக்காங்களா? அதுக்குள்ள ஷோவே முடிஞ்சு போச்சு. சரி வாங்க போ.